ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கேட்டிருப்பீங்க. இந்த ட்ரம்ப் H1B விசா, அதாவது கிட்டத்தட்ட ₹1,00,000 ஃபீஸ் இருந்தது, கிட்டத்தட்ட இன்றைக்கி 88 lakhs. அப்போது கிட்டத்தட்ட ₹1 கோடி வச்சுங்களேன். இப்போது ₹1,00,000 எங்கே இருக்குது, ₹1 கோடி எங்கே இருக்குது, 100% வந்து அப்படியே 100% பல மடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த காரணத்தினால நம்ம ஐடி செக்டர் எந்த மாதிரி ஆகும், ஸோ பெரிய ஃபால் ஆகுமா இல்லையா, நான் நிறைய ஹோல்டிங்கில் இருக்குது, நிஃப்டி 50 இருக்குது, பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிளான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம FIDI விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து FIDI பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. FI வந்து மைல்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து பெருசாக சேல் பண்ணல, ஃப்ளாட் கண்டிஷன். DI ஆஸ் ரெகுலர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. மிச்சப்படி பார்த்திங்க அப்படின்னா செக்டார் வைஸில் இப்போது நம்ம செக்டார் வைஸில் பார்த்தது கூட இன்னும் பெருசாக ஒன்றும் அதில் பர்சன்டேஜ் அப்படின்றப்போ ஐடி செக்டார்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடந்த வாரங்களில் ஒரு மைல்டாக ஒரு பூஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதர ஸ்டாக்ஸ்களும் ஒரு 19.5. ஆட்டோ செக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 17%. இந்த பக்கம் ஃபினான்ஸு, ஆட்டோ செக்டர்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து டவுனில் இருந்தது. சரி, ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட்டாக டவுனில் இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங்க்கு நம்ம பார்க்குறோம் சார், இதெல்லாம் ஏன் நம்ம பெருசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்க சொல்ல நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் எந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம ஐடி செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ அதை பற்றி பெரும்பாலும் பேசுகிறதுனால நம்ம ஐடி செக்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிஃப்டி ஐடி செக்டர் பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட். இது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த ஃபண்டமெண்டல் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே சார்ட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் பேனிக் ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேனிக் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி ஒரு பீதியை வந்து கலப்புது அந்த இடத்துல. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது இது ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கரெக்ஷன் வந்து இதுலேயும் வந்து சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே பேனிக் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அகைன் வந்து இந்த லெவல் கிராஸ் ஆனால் தான், அதாவது 33,900 அப்படின்ற லெவலில் கீழே க்ளோசிங் வச்சா தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ண பேனிக் ஆகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெடி. ஓகே, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் சொல்கிறேன் நான். அது வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம இன்டர்டேன்றப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் கூட வரலாம், டெய்லி சார்ட் அப்படின்றதுனால திரும்ப வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும், திரும்ப அகைன் பிக்கப் ஆகிட்டு திரும்ப அகைன் கொஞ்சம் இந்த மாதிரி ஹையர் இன்ஃபார்மேஷன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் பேனிக் ஆகாமல் என்னுடைய பார்வையில் தெரில. இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப் விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படுறதா அவர் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு தான் வந்து பேக் ஹேண்டில் ஃபயர் ஆக போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. ஆக்சுவலாக அவங்க உள்நாட்டில் அவங்களுக்கே கூட சில விஷயம் தெரியும். ஆனால் கொஞ்சம் இப்போதைக்கு இந்த சிக்கல் நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு சரி பண்ணுறது கொஞ்சம் பேலன்ஸ் டைம் எடுக்கும். இட்ஸ் ஓகே. இதனால் பெருசாக ஒன்றும் என்னுடைய பார்வையில் அந்த மாதிரி பெருசாக அதுவும் தெரில. ஆனால் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையில் உங்கள் கூட சஜஷன் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நம்ம அந்த டீ கடை பெஞ்சில் பேசிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தவறாக இருந்தால் நீங்களும் பதிவிடலாம். சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லை, ஓகே சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய சஜஷன் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்னா அந்த யூடியூப் வீடியோவில் ஷார்ட்ஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேனிக் க்ரியேட் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி ஆகிடுச்சு, எப்படி போயிடுச்சு, வேலைகள்லாம் இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த என்னுடைய பார்வையிலேருந்து அது மாதிரிலாம் அதுக்கு சொல்யூஷன் என்ன, திரும்ப நியூஸ் என்ன வேறு என்ன குட் நியூஸ் வரும், அது பேலன்ஸ் பண்ணி திரும்ப வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் பார்க்கலாம் நம்மள வெயிட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நான் ஒட்டு மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெருசாக ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் டெம்பரரி சொல்யூஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். நிஃப்டி 50 என்ன சார் ஆகும், நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால கிளியராக தெரியும் அப் ட்ரெண்ட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி 50யோட சார்ட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். இங்கே என்ன நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி, இப்போது 25,300 கிட்டத்தட்ட 25,300 லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி இங்கேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நான் வந்து 19ஆம் தேதி அவைலபிள் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் சேனலில். ஃபாலிங் ஆச்சு.
ஸோ இந்த ஃபாலிங்லேயும் இந்த சப்போர்ட் வேலை வரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பண்ணவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே மூமெண்ட் இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணவங்களும் இருப்பாங்க. ரைட், ஓகே, இது நடந்து முடிஞ்சது. நம்ம அதை பற்றி பேசி அந்த பலன் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுங்க. மார்க்கெட் ஒரு வேளை இந்த மேலே இந்த லெவல் தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதாவது 25,400 வரலாம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறது பார்க்கலாம். என்ன சார் மார்க்கெட் நெகட்டிவ் பற்றி பேசியிருக்காங்க, ஃபால் பற்றி பேசி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடா சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அந்த நியூஸ் வந்ததே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நியூஸே வந்தது. ஓகே, இந்த ட்ரம்ப் அறிவிச்சது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நடுவில் சாட்டர்டே அண்ட் சண்டே, இப்போது சாட்டர்டே சண்டே இதை பற்றி நிறைய மக்கள் பேசி நியூஸ் வந்து பழசாகிட்ருக்கும். இப்போ மண்டே வந்து 9:15 ஆக சொல்ல பெருசாக வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து என்னுடைய பார்வையில் வந்து பெருசாக படாது. ஓகேங்களா, அப்படியே உங்களுக்கு இந்த பேனிக் சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கூட மார்க்கெட் இந்த சப்போர்ட் கீழே வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம 200 EM லைன் இருக்குது. ஸோ இந்த கீழே எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரியாக்ட் மீன் அந்த கேனில் வந்து சாலிட் க்ளோஸ் கொடுக்குதான்னு பாருங்கள். ஒவ்வொரு கேனிலும் இந்த மாதிரி பேக் டு பேக் சாலிட் க்ளோஸிங் கொடுத்துச்சு. ஸோ அதில் கரெக்ஷன் வந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட் ட்ராவல் ஆக சொல்ல நம்ம வந்து அப்பர் சைடு தான் பிளான் பண்ணோம். நம்ம வந்து அதையே பேனிக் கிரியேட் சிச்சுவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் மைண்ட் செட் என்ன, மார்க்கெட் கீழே சக்குன்னு மேலே நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணி கீழே வந்துடலாம் அப்படின்வாங்க. அப்போ என்ன நான் மார்க்கெட் இதில் கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து திரும்ப வந்து அப்பர் சைடு சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரைட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி நம்ம 200 EM சப்போர்ட் கீழே இருக்குது. அதுவரை நம்ம வந்து பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் இல்லை. மார்க்கெட் கீழே வந்து சரிஞ்சுது, இந்த சப்போர்ட் கட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து பெரிய டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பேட்டன் மாதிரி கூட தெரியும் உங்களுக்கு. ஓகே, எம்பேட்டன் மாதிரி கூட தெரியும். அப்போ நம்ம இடத்துல என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸு கீழே வரணுன்னா கூட உங்களுக்கு சின்னதாக ஒரு இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு வரணுமா இருக்கும். அகைன் வந்து மார்க்கெட் கீழே கண்டினியூ ஆகணும்னா கூட. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரேஞ்சை நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கங்க. கேல்குலேஷன் பண்ணி ஒரு வேளை மார்க்கெட் நீங்கள் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி 55,650 ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நாம் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். டவுன் சைடு அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 55,350 கீழே க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஏன்னா அந்த கேண்டில் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுதுன்னு தெரியாதப்போ நம்ம வந்து அங்கே பிளைண்டாக வந்து நம்ம கீழே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே கூட அதே மாதிரி தான். இந்த இதில் வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆனதுக்கு என்னாச்சு, க்ளோசிங் கொடுக்கல, இந்த இடத்துல திரும்ப மேலே போச்சு. திரும்ப ரெண்டாவது டைம் க்ளோஸ் பண்ணப்போ ஓகே ப்ரைஸு கண்டினியூ கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைமில் என்ன ஆகும், எல்லா பேனிக்கில் நிறைய பேர் வந்து இதுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிருக்கும். இதில் மேலே போய்ட்டு எல்லாமே இங்கே ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, மேலே போய்ட்டு எல்லா எஸ்எல் ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். புரியாதவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக பார்க்கணுங்க அட்லீஸ்ட் எடுத்தோடனே நம்ம சேனல் பிடிக்காது. கம்மியாக கூட ஒரு 6 மாதம் நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் நம்ம சேனல் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வரும். புதுசாக பார்க்கறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க பண்ணி தள்ளிட்டு டைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அது போயிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திரும்ப வருவாங்க, திரும்ப பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிடும். ரைட், ஓகேங்களா? சரி, இப்போது சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன ஒரு மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரேஞ்சு உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இருந்தால் எதுவும் பண்ணாதீங்க, எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவலில் தான் எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க. மேலே அப்பர் சைட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திரும்ப வந்து உங்களுக்கு அகைன் கண்டினியூ 82,900 வரலாம் ப்ரைஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்பர் சைடு. டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும். அதுவெல்லாம் வந்து டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த சப்போர்ட் ஏரியா இருக்குது, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. 82,500. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்புறமா நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்போ நம்ம எந்த ஒரு பிளானும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் என்னுடைய வியூவில் தெரியுது. டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிற என்னுடைய மைண்டில் வருது. ஸோ அதனால் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த இதில் நிறைய ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது என்னுடைய வியூ. ஏன்னா இது எல்லாமே தெரியும், க்ளீனாக மார்க்கெட் கீழே வருதுன்னு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்போ என்ன நான் மார்க்கெட் கீழே போனால் கூட மேலே இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் ஃபால் ஆச்சுன்னா ஓகே, அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஓகே இந்த பக்கம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் போய் பாட்டம்லேயே எடுத்த உடனே சேல் பண்ணிவிட்டு போய் நான் மார்க்கெட் ட்ராப் பண்ணுறதுக்காக மேலே கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இது என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி,
ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என்னுடைய பேர் யூஸ் பண்ணி அதாவது இவங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி Preis-Aktion அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய சேனல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இருக்குது. இது என்னுடைய சேனல். இது கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இதில் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கிடையாது, எந்த ஒரு டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ். ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெருசாக அந்தளவுக்கு பாப்புலர் வியூஸ்லாம் கிடையாது. ஏன்னா நாலேஜ் பற்றி தேடுறவங்க மட்டும் தான் நம்ம சேனல் பார்ப்பாங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்னா உடனே டக்குன்னு பார்ப்பாங்க, அப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இட்ஸ் ஓகே. தெரிவிச்சுக்கிறேன், அதாவது நம்ம சேனல் எந்த பற்றி சார்ந்தது. இது வந்து நம்மளுடைய Preis-Aktion தமிழ் சேனல். நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். இது தமிழ் ட்ரேடிங் சேனல் அப்படின்றது. இதுவும் 8,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இதுவும் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஈவினிங் டைமில் நம்ம மார்க்கெட்டில் வந்து சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண. டைம் இன்னும் மேட்ச் ஆகலை, அதனால் கொஞ்சம் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் ட்ரேடிங் சேனலில் ஈவினிங் டைம் மார்க்கெட்டும், இது வந்து மார்னிங் அதாவது டே டைமில் மார்க்கெட்டும். ஏன்னா டைம் அதுலேயும் ரெண்டுத்தையும் பார்த்து டைம் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா என்னுடைய ஓன் பொசிஷனும் பார்க்கணும், அதை பார்த்து அதை போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும், எது பேலன்ஸ் பண்ணணும், எது நம்ம விட்ரா பண்ணிக்கலாம், அது குயிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால அதை இன்னும் போடாமல் இருக்கேன். ஒரு மார்க்கெட் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப அந்த சேனல் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இந்த ஈவினிங் டைம் மார்க்கெட்டில் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம சேனலுக்கு தவிர மிச்சபடி ஷார்ட்கட் ரூட் எதுவும் கிடையாது. 2 சேனலுமே சரி. இதில் வந்து என்னுடைய பேரை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி தவறாக யூஸ் பண்ணுறாங்க. யாரும் ஒரு பைசா எதுவும் வாங்குறது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, யார்கிட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க. இது டிஸ்க்ளைமராக கூட உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய பேரோ இல்லை என்னோடய வாய்ஸ் ஏஐ வச்சு என்ன சொன்னாங்கன்னு யாரும் நம்பாதீங்க. 1க்கு 2 டைம் அரசியாக ₹1 யாரும் காசு எதுவும் கொடுக்க போகாதீங்க யாருக்கும். எந்த ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கிடையாது, எந்த கால்ஸ் டிப்ஸ் சர்வீஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இது கூட வந்து என்னுடைய வியூஸ் எஜுகேஷன் ஷேர் பண்ண தவிர இதுலேயும் வந்து எந்த டிப்ஸ் கால்ஸும் கிடையாது. மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து மார்க்கெட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் இவ்வளோ தூரம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ண தவிர இதுலேயும் வந்து டிப்ஸ் கால்ஸ் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஸ்டடி பர்பஸ்க்காக அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து இது மாதிரி பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு புரியும், அவங்க நான் சொல்லிக் கொடுத்தது அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா இல்லைன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருன்றதுக்காக அது கூட சப்போர்ட்டிங் கொடுக்குறேன் தவிர மிச்சப்படி எதுவும் கிடையாது. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். தேங்க்யூ.